ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற 2 ரூமுக்கும் வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். எல்லாமே வந்து ஓப்பன் செல்ஃபாக தான் இருக்கும். கிச்சனாக இருக்கட்டும், 2 ரூமாக இருக்கட்டும், எல்லாமே ஓப்பன் செல்ஃப் தான். ஏற்கனவே ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டிருந்தோம், ஆனால் அதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கு. அதனால் பெட்ரூமில் இருக்கிற செல்ஃபுக்கும் இந்த ரூமில் இருக்கிற 2 செல்ஃபுக்கும் தான் வுட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருக்கிற செல்ஃபுக்கு பண்ண போகிறனால எல்லா திங்ஸையும் எடுத்து பெட்டில் வச்சு ஃபுல்லாக பெட் கவர் போட்டு கவர் பண்ணியாச்சு, டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக. 2 பேர் வந்து பண்ணாங்க. 2 நாளில் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. நாங்கள் பிளான் பண்ணதே ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணோம். சொந்த வீடாக இருந்தால் நிறைய செலவு பண்ணலாம். இது ரெண்டட் ஹவுஸ் தான், அது ஹவுஸ் ஓனர் தான் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இந்த வுட்டன் ஷீட் எடுத்துகிட்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேயே ஃபிட் பண்ணி ஒரு 2 டேஸில் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. ஆனால் குட்டீஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. பயங்கர டஸ்ட்டாக இருந்தது. க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. மெயினாக இந்த ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து கொசு தொல்லை தான். நைட்டு குட்டீஸ்லாம் தூங்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. அதுக்காக தான் வந்து சீக்கிரமாக இந்த ஒர்க் பண்ணியே முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 ரூமு இப்படி தான் இருக்குது. இது வந்து பெட்ரூமு, இது வந்து பக்கத்தில் இருக்கிற ரூமு. 2 ரூமுக்குமே வந்து கபோர்டு ஒர்க் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செல்ஃபுக்கெலாம் நியூஸ் பேப்பர் போடாமல் இந்த மாதிரி ரீயூசபிள் மேட் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி மேட் போட்டு வச்சுட்டா ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ட்ரெஸ் எடுப்பாங்க வைப்பாங்க. நியூஸ் பேப்பர்னால் சீக்கிரமாக கசங்கிடும். இந்த மேட்னால் கொஞ்சம் கசங்காமல் எடுக்கும். ட்ரெஸ்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். பெருசாக மேக்கப் திங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா பாப்பா 2 பேர்த்துடையது. எங்களை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பார்பி இருக்குது. பார்பிக்குன்னு தனியாக செல்ஃப்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். நம்ம புதுசாக கபோர்ட் போட்டால் அந்த இதில் வந்து வுட்டோடைய ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்காக அந்த நாப்தலின் பால் இருக்குது. அந்த பாலை ட்ரெஸ்க்குள்ளே போட்டு வச்சுட்டா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து வுட்டோடைய ஸ்மெல் வராமல் இருக்கும். பெட்ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹால் இந்த மாதிரி தான் இருக்குது. மீதி திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி இந்த ரூமில் வைக்கணும். லேப்டாப் டேபிளில் பாப்பா டெய்லி யூஸ் பண்ணுற புக்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கா. அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி ஃபோட்டோ இருக்கிற செல்ஃபை மட்டும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுடைய சாமி செல்ஃபு. ஏன்னா எங்களுக்கு எங்கே போனாலும் ஏதாவது சாமி ஃபோட்டோ பிடிச்சிருந்தா போகிற பக்கம்லாம் சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் சாமி ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. மற்ற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண டைம் இல்லை, அப்படியே எடுத்து கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு வீடு க்ளீனிங் வேலை மட்டும்தான் பண்ணணும். அதனால் நைட்டு ரொம்பவே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டின்னர் வெளியில் வாங்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் தூங்க வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் தான் வீடு க்ளீனிங் வேலையை பண்ணோம். லாஸ்ட்டாக க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹால் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவே டைம் வந்து அரௌண்ட் ஒரு 12 மணி பக்கத்தில் ஆகிடுச்சு. அதனால் மீதி வேலைலாம் நெக்ஸ்ட் டே தான் பண்ணேன். நான் கிச்சனில் யூஸ் பண்ணாத பாத்திரத்தெல்லாம் வந்து இந்த ரூமில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்தனால கழுவி வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு அடுக்கி வச்சுட்டா இடமும் கொஞ்சம் சேவ் ஆகும். கிச்சனில் வந்து எனக்கு இடம் கிடையாது. அதனால் கிராசரி ஐட்டம் அந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்த ரூமில் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கிற செல்ஃபுக்குமே வந்து நியூஸ் பேப்பர் போடாமல் ரீயூசபிள் ஷீட்டு தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த ஷீட்டை வந்து வாஷ் பண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். மேலே இருக்கிற பெரிய செல்ஃபில் வந்து சாமி ஃபோட்டோ வச்சுருந்தோம். கீழே இருக்கிற 3 செல்ஃபுக்கும் வந்து தனியாக கபோர்ட் ரெடி பண்ணியிருந்தோம். இதில் வந்து மேலே இருக்கிற செல்ஃபில் வந்து விளையாடுற செஸ் போர்டு, கார்க்கு இந்த மாதிரி திங்ஸும், பாப்பா மேட்சுக்கு போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தால் 2-3 ட்ராஃபி இருக்குது. அதெல்லாமே மேலே செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். கீழே வந்து கிராசரி ஐட்டம், அது கூட வந்து வீட்லேயே நான் சத்துமா வரைச்சி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது ஒரு பாக்ஸில் இருக்குது. அப்புறம் இன்னொரு பாக்ஸில் நாட்டு சக்கரை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணாத பாத்திரத்தில் அடுக்கி வச்சுருக்கேன். ஓவராலாக வந்து பார்த்தா இந்த சைடு ரூம்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.